ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பை த சி அப்படிங்கிற ஜாப்பனீஸ் அனிமே பிஎல் மூவி தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க மூவியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த கதையோட ஹீரோ அவரை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலை பார்த்துருக்காருன்னு சொல்ல முடியாது. பாட்டியோட கடை தான். பாட்டியோட கடையில் வந்து இவர் தற்சமயத்துக்கு வேலை பார்த்து இருக்காரு. கையோட ரெஸ்டாரண்ட் வந்து கடல் பக்கத்துல தான் இருக்கு. அந்த கடற்கரையோரமா ஒரு பையன் வந்து ரொம்ப நாளாவே உட்காந்துட்டே இருக்கான். அதுவும் ராத்திரி நேரம் வந்து ரொம்ப நாளா உட்காந்துட்டே இருக்கானா, அதனால கைக்கு வந்து ஒரு டவுட்டு. ஆமா பாட்டி, யார் அந்த பையன், எதுக்கு டெய்லி ராத்திரி வந்து கடற்கரையோரமா வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கை விசாரிக்க, எப்பா உனக்கு அந்த பையனை தெரியாதா? அவன் பேரு தான்ப்பா மியா. அவன் சின்ன வயசுல கூட நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அடிக்கடி வருவாங்கள, என்ன மறந்துட்டியாப்பா அப்படின்னு பாட்டி வந்து சொல்ல, இந்த கை பையனுக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனா ஏதோ ஒண்ணு அவனை பார்த்தோன்னே உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விதமான ஃபீலிங் வந்து இந்த கை பையனுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நம்ம வந்து பேச்சு கொடுத்துதான் பார்ப்போமேன்னு அடுத்த நாள் காலங்காத்தால இந்த கை பையன் என்ன பண்றான்னா கடற்கரையோரமா உட்காந்துருக்கான். இந்த நேரம் அந்த மியாங்கிற பையன் இருக்கான்ல, அவன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். சரி பேச்ச கொடுக்கலான்னு ஹாயின்னு சொல்ல, அந்த மியா பையனா இவனை கண்டுக்காம போயிட்டான். அசிங்கமா போச்சு. அவ்வளவுதான். கைக்கு வந்து அடுத்து எப்படி அவன்கிட்ட போய் அப்ரோச் பண்றதுன்னு தெரியவே இல்லை. இப்படியே நாட்களும் ஓடுது. அந்த மியாங்கிற பையன் இருக்கான்ல, அவன் டெய்லி கடற்கரையோரமா உட்காந்துட்டே இருக்கான். சரி பேச்சு கொடுத்துதான் ஆகணும், ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு கை என்ன பண்றானா, எப்பா இருப்பா இந்த சாப்பாடை வாங்கிக்கோ அப்படின்னு கை கொடுக்க, என்னது சாப்பாடா, நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே, எனக்கு எது கொடுக்குற அப்படின்னு மியா வந்து கேட்க, அது வந்து எங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு கொஞ்சம் மிஞ்சி போச்சு, அதான் உனக்கு வந்து கொடுக்குறேன் வாங்கிக்கோப்பா அப்படின்னு கை பையன் வந்து லைட்டா பேச ஆரம்பிக்க, இவன் பிளானும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த மியா பையன் அந்த சாப்பாடை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இப்ப கை வந்து மியாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தோம்ல, அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா இந்த மியா பையன் வந்து கைக்காக வந்து ஒரு செடியை வீட்டுல கொடுத்து போயிருக்கான். பாட்டிமா கிட்டதான் கொடுத்து போயிருக்கான். பாட்டிமா இந்த விஷயத்த சொல்ல, எனக்காக செடி கொடுத்துருக்கானா அப்படின்னு கைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போதான் பாட்டிமா வந்து இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, சே அந்த பையன் ரொம்ப பாவம். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது அம்மா தான். அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்களா, அதான் பையன் வந்து இப்படி ரொம்ப வாடி போயிட்டான் அப்படியே பாட்டிமா வந்து அந்த மியாவோட வாழ்க்கையில் நடந்த துயரத்தை சொல்ல, இப்போதான் கைக்கு புரியுது எதுக்காக வந்து இவ்வளோ அப்செட்டாக இருக்கான்னு கைக்கு வந்து இப்போதான் புரியுது. இன்னைக்கு ராத்திரி அவங்ககிட்ட போய் பேச வேண்டியதானே. கை வந்து அவங்கிட்ட பேச போறான், லைட்டாக பேச கொடுக்குறான். நீ உன்னோட வாழ்க்கையில வந்து என்னைக்காச்சும் வந்து தனிமையா ஃபீல் பண்ணிருக்கியா அப்படின்னு மியா கேட்க, இந்த கை போய் ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான். ஆக்சுவலா கைக்கு வந்து பசங்களை தான் பிடிக்கும். அந்த விஷயம் ஸ்கூல் ஃபுல்லா எல்லா பசங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இதை வச்சே ஏகப்பட்ட பசங்க வந்து கையை கலாய்க்கிறது, அது மட்டும் இல்லாம கையை பத்தி தப்பான ரூமர்லாம் ஸ்ப்ரெட் பண்றது அப்படிங்க ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் கைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன, கை வந்து மற்ற பசங்களோடலாம் பேசாம அவன் தனியா ஒதுங்கி வந்துட்டான். அதைத்தான் இந்த கை பையன் வந்து யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் இந்த மியா பையனுக்கு வந்து திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, மூடு ஸ்விங் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏன்டா என்னை பார்த்துட்டு இருக்க, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டெய்லி ராத்திரியும் என்னையே குறுகுறுன்னு பார்த்து இருக்க, ஏன்டா அப்படி பார்க்குற, எனக்கு ஒரு மாதிரி தெரியுமா அப்படின்னு இந்த மியா பையன் வந்து கையை திட்டான். எனக்கு பசங்களை தான் பிடிக்கும், அதனால தான் பார்க்குறேன்னு இவங்கிட்ட எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கைக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கை லைட்டாக அப்செட் ஆயிட்டான். அடுத்த நாளே இந்த மியா பையன் வந்து என்ன நினைச்சான்னு தெரில, சாரிப்பா ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கு, ஸோ சுற்றி முற்றி என்ன நடக்குதுன்னு நீ பார்க்காமல இருக்க போற, அதனால நீ பார்த்துருப்ப, நான் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டு வாயை வந்து அதிகமாக தான் விட்டேன், மன்னிச்சிடு அப்படின்னு இந்த மியா பையன் வந்து மன்னிப்பு கேட்குறான். இந்த மியா பையன் வந்து மன்னிப்பு கேட்டு இருக்கான். கை பையனா அவனை பார்த்து சைட் அடிச்சிருக்கான். முழுசா சைட்டு கூட அடிக்க முடியலப்பா. அதுக்குள்ளேயும் கையோட சிஸ்டர்ஸ்ன்னு சில பேர் இங்கே இருக்காங்க. அந்த பொண்ணுங்க வேகமாக வந்துக்கிட்டு, எப்போ யார்ப்பா இந்த பையன் பார்க்க செம க்யூட்டாக அழகாக இருக்கானே அப்படியே அந்த பொண்ணுங்க வந்து மியாவை போட்டு மொச்சு எடுக்கிறாங்க. இவளுக்கு இப்படிதான், நீ வாப்பா நம்ம அங்கிட்டு போகலான்னு கை என்ன பண்ணுறான்னா மியா வந்து தனியாக கூட்டு போயிட்டான். அதுவும் கடற்கரையோரமாக போய் இவங்க வந்து மீனை பிடிக்கிறேன்னு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. இந்த நேரம் அந்த பக்கம் வந்து அம்மா பையனு 2 பேரும் விளையாடி இருக்காங்க. அதை பார்த்து இந்த மியா பையனுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஏக்கமாயிருச்சு. இவனுக்கு இவனோட அம்மா வந்து ஞாபகம் வந்துருச்சு. இதை கையும் புரிஞ்சுக்கிறான். சரி வா வீட்டுக்கு போகலான்னு இந்த கை பையன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். வீட்டுக்கு கூட்டு போனா அங்க வந்து தடவுடலா ஏகப்பட்ட விருந்தெல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா மியா வந்து கோதால இறங்கிட்டான்ப்பா. மியாவுக்கு சமைக்க தெரியும் போல இருக்கு. அந்த பையனும் ஹெல்ப் பண்ணி நல்லா அருமையா வந்திருக்கு. எப்போ யாருப்பா நீ,
இந்த கைப்பையனுக்கு சமையலுக்கான ஸ்பெல்லிங்கே தெரியாது. இப்படிப்பட்டவன் கூட இப்படி ஒரு ஃப்ரெண்டா, ஆச்சரியமா இருக்கே. அவன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படி இந்த பொண்ணு வந்து தோண்டி தோண்டி ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்க கை டென்ஷன் ஆயிட்டான். வாயை மூடி சாப்பிடுங்க அப்படி இந்த கைப்பை வந்து டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படியோ இந்த மியா பையனுக்கு வந்து இப்போதைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு கொஞ்சம் பேர் கிடச்சிட்டாங்க. இருந்தாலும் இப்போ மியாவோட வயசு வந்து 18 வயசுக்கு கீழே தான் இருக்கு. இவனுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து படிக்கிறதுக்காக ஒரு ஆர்ஃபனேஜில் போய் சேர்றது தான் நல்லது அப்படின்னு மியாவுக்கு வந்து நல்லாவே புரியுது. எவ்வாறுடா இன்னும் கொஞ்சம் வருஷம் அங்கே தங்கி வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு மியா வந்து கை கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன அவன் வந்து ஆஃப்னேஜுக்கு போயிட்டான். அவன் இல்லாத நாளை வந்து அவ்வளோதான் கையால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த 3 வருஷம் இந்த கைப்பையனுக்கு வந்து ரண வேதனையாக இருந்துச்சு. எப்படியோ 3 வருஷமும் கடைசியில் ஓடியும் போயிடுச்சு. அந்த மியா பையன் இருக்கான்ல, மியா பையன் வந்து படித்து முடிச்சுட்டு ஆஃப்னேஜ்லேருந்து வந்துட்டான். இப்போயே மைனர் கிடையாது, மேஜர் ஆகிட்டான். பையனுக்கு இப்போ எல்லா ரைட்ஸும் இருக்குது. லவ் பண்ணுறதுக்கு கிஸ் பண்ணுறதுக்குன்னு எல்லா ரைட்ஸும் இருக்குது. வந்தோடனே கையை பார்த்தோடனே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடா அப்படின்னு ப்ரொப்போஸை பண்ணி ஒரு கிஸ்ஸை கொடுக்குறதுக்கு இந்த மியா பையன் கை பக்கத்தில் வந்துட்டான். திருத்துப்புன்னு பாருங்க, இந்த நேரம் கையோட வயிற்றுலேருந்து எலிக்குட்டி ஓடுற சத்தம் கேட்குது. அதான் கை இருக்காமல, கைக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால இந்த கைப்பையன் வந்து அங்கே எரிஞ்சு போயிட்டான். இவனோட ஆக்டிவிட்டியே சரியில்லையே. 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். ஆனால் இவனோட மூஞ்சில் வந்து எந்த விதமான சந்தோஷமும் இல்லையே அப்படின்னு மியா வந்து கையையே பார்த்து இருக்கான். சரி, ஏதோ ஒரு மன குழப்பத்தில் இருக்கலாம், நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு விட்டு பிடிச்சி பார்க்கலான்னு மியாவும் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, கை தனியாக உட்கார இதாண்டா சான்ஸ்னு இந்த மியா பையன் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகி பேசி அப்படி அப்படியே கிஸ்ஸை கொடுக்கலான்னு இந்த மியா வந்து கை பக்கத்தில் போனான். இந்த கை பையன் வந்து என்னடா பண்ணிக்கிருக்க, சமையல் தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வா அப்படின்னு கை என்ன பண்ணுறான்னா மியாவை விரட்டி விட்றான். இவன் எதுக்கு நம்மக்கிட்ட வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு மியாவுக்கு வந்து இன்னும் ஒன்றுமே புரியலப்பா. இப்போ மியா வந்து என்ன வேலை பார்க்குறான்னா, இதை ரெஸ்டாரண்ட்டில் தான் அவனும் வேலை பார்க்குறான். கஸ்டமர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் வராங்கப்பா. மியா பார்க்க அழகாக இருக்காமல, அதனால ஏகப்பட்ட பொண்ணுங்களாம் சுற்றி வளைச்சி எப்பா நீ பார்க்க செம க்யூட்டாக அழகாக இருக்கியப்பா, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு பொண்ணுங்க கேட்க இல்லைன்னு சொல்ல அந்த பொண்ணுங்கெல்லாம் சிரிச்சு பேசுகிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க, கஸ்டமர் ஆகிட்டாங்க. கஸ்டமர்கிட்ட வந்து சிரிச்சு தானே பேச முடியும். அவங்க மனசு நோகிற மாதிரி ஏதாச்சும் பேச முடியுமா? அதனால அவங்க மனசு கோணாத அளவுக்கு எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு மியா வந்து அந்த பொண்ணுங்கிட்ட வந்து நல்லா சிரிச்சு பேசுகிறான். இந்த விஷயம் எல்லாத்தையும் கை இருக்காமல, கையும் கேட்டுட்டு தான் இருக்கான். கேட்டு வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான். ஒரு வேளை இவனுக்கு வந்து பொண்ணுங்களை தான் பிடிக்குமோ ஆனால் இந்த கைப்பையன் வந்து வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். சும்மாவே இந்த கைப்பையன் வந்து மியாவை அவாய்ட் பண்ணுவான். இப்போ இதை வேற பார்த்துட்டானா கூட கொஞ்சம் இந்த கைப்பையன் வந்து மியாவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் மியா வந்து எப்பயும் போலதான் கை கூட வந்து பழகிருக்கான். கை தான் அவனை விட்டு விலகி போயிருக்கான். திருதுப்புன்னு ஒரு நாள் வந்து கைக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த கைப்பையன் வந்து ஒரு ரைட்டர்ப்பா. ஸோ அவனுக்கு வந்து அங்கேருந்து இங்கேருந்து சில ஆஃபர்லாம் வரும். இப்போ கூட பாருங்க, ஏதோ வெளியூருக்கு போக வேண்டிய வேலை இருக்குன்னு கைக்கு தெரிய இதை கேட்ட சிஸ்டர்ஸ்னா, எப்பா என்னப்பா இது, எதுக்கு தனியாக போய்கிட்டு இருக்க, அதான் இருக்கவே இருக்காமல மியா, அவனையும் கூட்டு போ அப்படின்னு சிஸ்டர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கை ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்கிறான். இதனாலே கைக்கும் மியாகனால வந்து லைட்டாக பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அந்த பொண்ணுங்க தான் எப்படியோ கையை வந்து கன்வின்ஸ் பண்ணி மியாவையும் அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் இப்போ வந்து பக்கத்து ஊர் போகிறதுக்காக ட்ரெயின்லேயும் ஏறி உட்காந்துட்டாங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து புரியுற மாதிரியே சொல்கிறேன். தொப்பி போட்டு கொஞ்சம் லாங் ஹேர் வச்சிருக்காம்ல அவன் தான் மியா. பக்கத்தில் ஒருத்தன் வந்து கடுகடுன்னு இருக்காம்ல அவன் தான் கையோட ஆக்டிவிட்டி பேச்சு எதுவுமே சரியில்லை. டேய் பெருசாக நானும் வேணா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுமா அப்படி இப்படின்னு இந்த கைப்பை வந்து மியா வந்து கடுப்பேற்ற மாதிரியே பேசுகிறான். மியாவும் எவ்வளோ நாள் தான் பொறுப்பான். அங்கேருந்து கீழே இறங்கினோடனே பாருடா, இதுக்கு மேலே நான் உன் கூட வர விருப்பம்டா, நான் எங்கேயோ போய்க்கிறேன், நீ போனா போடா அப்படின்னு இந்த மியா பையன் வந்து கையை விரட்டி விட்டான். நம்ம கொஞ்சம் ஓவர் தான் போகிறோமோ அப்படின்னு இந்த கைப்பையனுக்கு வந்து இப்போதான் உள்ளுக்குள்ள வந்து லைட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கைப்பை வந்து ஸ்ட்ரைட்டா எங்க போறானா, ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் லேடி இருக்காங்க, அவங்கிட்ட போய் வந்து லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஏங்க, ஒரு பையனுக்கும் நல்ல வந்து காதல் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த கைப்பை வந்து இந்த மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் கேட்க
ஏன்டா இப்படிலாம் ஒரு கொஸ்டின் கேட்குற? இந்த காலத்தில் யார் இதெல்லாம் பார்க்க போகிறது? போ வேலையை பார்த்துட்டு போ. அப்படியே இந்த லேடி வந்து கையை விரட்டி விட இந்த கை பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு என்ன பண்ணுறான்னா மியாவுக்கு கால் பண்ணி நான் பண்ண எல்லாமே ரொம்ப தப்பு தான்டா, என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு வந்து சாரிலாம் கேட்க, அது இருக்கட்டும் இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு இந்த மியா பாய் வந்து கை கிட்ட கேட்க, கை அவன் இருக்க லொக்கேஷன் சொல்ல, இதை கேட்டோடனே இந்த மியா பாய் வந்து பாதிரி அடிச்சுட்டு வேகமா ஓடி போறான். கை வந்து மியாவை பார்த்தோடனே கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி கேட்குறா. எப்படியோ 2 பேருக்கு நல்லா இருந்த ஒரு மனஸ்தாபம் வந்து இப்போ முழுசா குறைஞ்சிருச்சு. குறைஞ்ச வேகத்திலே டக்குன்னு 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஊரில் வந்து ஒரு ரூமை போட்டு 2 பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. வாழ்க்கை இப்போ தான் போய் இவங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவனோட வாழ்க்கையில் வந்து இப்போ தான் எல்லா விதமான ஹாப்பியும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆறாமல் தான் ஊர் பக்கம் வந்து சேர்றாங்க. இப்போ கதையில் புதுசாக ஒரு ட்விஸ்ட் என்னென்னா கதையில் வந்து புதுசாக ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேர் வந்து என்னென்னா சக்கூரா. ஆக்சுவலாக கைக்கும் இந்த பொண்ணுங்களில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. சின்ன வயசுல இந்த பெரியவங்க வந்து பேசி முடிவெடுத்திருப்பாங்களே, உனக்கு இவ தான் இவளுக்கு நீ தான் அப்படின்னு பேசி முடிவெடுத்திருப்பாங்களே, அதைத்தான் இந்த பொண்ணு வந்து இன்னும் மனசுல நினைச்சிட்டு நமக்கான வந்து இந்த கை தான் அப்படின்னு இந்த பொண்ணு வந்து வெறித்தனம் மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்கா. அதனாலே என்னன்னு தெரியல இப்ப கையை வந்து பார்க்க வர, ஆனா கைக்கு என்னமோ இந்த பொண்ணு மேல வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. எதுக்கு வந்திருக்க அப்படி இந்த கை வந்து கேட்க, ஆக்சுவலாக இந்த பொண்ணோட பேர் வந்து சக்கூரா. சக்கூரா வந்து என்ன சொல்றான்னா, ஏ பாருடா உன் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கு, பேசாம அவர் வந்து ஒருக்க என்ன இதுன்னு ஒரு வந்து பாட்டு போ அப்படின்னு சக்கூரா சொல்ல, நான்லாம் அங்கே வரமாட்டேன், நீ எதுக்கு இப்படி பேசுறேன்னு எனக்கு வந்து நல்லாவே தெரியும், அங்கே வந்தா பேசி எனக்கு வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாங்க. இல்லை என்னால வர முடியாது அப்படின்னு இந்த கைப்பை வந்து வர முடியாதுன்னு சொல்லியிருக்கான். இங்கே நடக்கிற எல்லா கூத்தையும் அதான் இந்த மியா இருக்கான்ல அவனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த பொண்ணுக்கு யாருக்கு இதை சொல்லி புலம்புறனே தெரில. அந்த மியா பையனை போய் தனியாக கூட்டு போய் இவன் ஏன் தான் அப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற சக்கூரா பொண்ணு வந்து ஓவரா புலம்ப, ஆமா நீ எதுக்காக அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்வளோ துடிக்கிற அப்படின்னு இந்த மியா பையன் வந்து கேட்க, ஏன்னா அவன் தான் ஓகே சொன்னான், அதனாலதான் என் மனசுல வந்து ஆசை வந்துச்சு அப்படி இந்த பொண்ணு சொல்றா. அது என்னமோ சின்ன வயசுல வந்து குச்சி உண்டாய் தரேன் குருவி ஒடி தரேன் அப்படின்னு சொல்ல, அதுவும் இந்த பெரிய ஆளுலாம் சொல்ல, அதனால கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இந்த பையன் வந்து தலையாட்டிருப்பான். அதை ஒரு விஷயம்னு இந்த பொண்ணு வந்து மனசுல வச்சுக்கிட்டு இப்போ வந்து பாருங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த கால நின்றுகிட்டு இருக்கா. இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு மியாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாம்மா அவனுக்கு வந்து பொண்ணுங்கள்லாம் பிடிக்காதுமா, பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு மியா வந்து சொல்லி பார்க்குறான். இதையும் இந்த சக்கரா பொண்ணு வந்து காதில் கேட்குற மாதிரியே தெரியல. டே கையே லாஸ்ட்டாக அவன்கிட்ட கேட்குறேன், வர முடியுமா முடியாதா அப்படின்னு சக்கரா பொண்ணு வந்து கேட்க, நானும் லாஸ்ட்டாக அவங்ககிட்ட சொல்கிறேன் வர முடியாது அப்படின்னு கை சொல்ல, 2 பேத்துக்கும் நல்லா வந்து வாக்குவாதம் பெருசாகி அந்த சக்கூரா பொண்ணு வந்து கையோட கணத்துலேயே வந்து ஒரு அறைய விட்டா. இதுக்கு மேலே சக்கூராவால் தாங்க முடியல. அந்த பொண்ணு ரொம்ப விரக்தியாகி தற்கொலை பண்றேன்னு கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் அதான் மியா இருக்காம்ல அவனும் பார்த்துட்டான். எப்பாரு என்னை விட்டுருக்கா அப்படின்னு சகோதரன் வந்து அழுகுற மாதிரியே பேச, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த சின்ன வயசுல இப்படி பண்ணுவியா அப்படின்னு மியா கேட்க, என்னை விட்டு எல்லாரும் போயிட்டா என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சக்கூரா வந்து ஓவரா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இங்க பாரு அவன் லவ் பண்ற பையனே நான் தான், புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில நம்மளை யார் லவ் பண்றாங்களோ அவங்க கூட இருக்கும் போது தான் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்பவே அழகா இருக்கும். எனக்கும் தான் அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க என்ன வந்து ரொம்ப லவ் பண்ணாங்க. ஆனா என்ன இப்போ வந்து என் கூட இல்லை. என் அம்மா வந்து இப்போ வந்து என் பக்கத்துல இல்லாட்டியும் என் அம்மாவோட நினைப்பெல்லாம் என்ன தெரியுமா இருக்கும், என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். நம்ம ஒருத்தவங்க வந்து விரும்பணும்னு வையேன், அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா கூட அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான்மா, நீ ஏன் அப்படி நினைக்க கூடாது அப்படின்னு இந்த மியா வந்து எப்படியோ லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா பேசி சக்கூராவோட மனசை வந்து மாத்திட்டான். இப்ப அந்த பொண்ணு வந்து ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. இன்னொரு முக்கியமான விஷயம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இந்த பொண்ணு சொன்னால அதெல்லாம் உண்மையெல்லாம் கிடையாது. இந்த பையனை எப்படியாச்சும் ஊருக்கு கூட்டு போகணும்னா அந்த பொண்ணு வந்து பெரும்பாடு பட்டிருக்கா. ஊரை கூட்டு போயிட்டா எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிடலான்னு இந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு பிளானோட வந்திருக்கா. இந்த பிளான் எல்லாமே கை பையனுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்னதான் நீங்க மாவாட்டினாலும்
என்கிட்ட புளிக்காது அப்படி இந்த கைப்பை வந்து தெளிவாக தான் இருந்திருக்கான். இப்போ அந்த பொண்ணு வந்து ஊருக்கும் கிளம்பிட்டா. சரி நீ தான் எனக்கு இல்லைன்னு ஆகி போச்சு, கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு முத்தம் கூட அப்படி இந்த சக்குரா பொண்ணு வந்து கேட்க, சரி கடைசியாக ஒரே ஒரு முத்தம் தானே கேட்குறா, கொடுத்துட்டா போச்சு அப்படி இந்த கைப்பை வந்து ஏதோ பண்ட பாத்திரத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டா போச்சுன்னு இவன் பேச, இதை கேட்குற மியாவுக்கு தான் ஷாக்காக இருக்கு. என்னங்கடா இதை பற்றி அசால்ட்டாக பேசியிருக்கீங்க அப்படியே மியா ஷாக்காகிறான். இந்த கைப்பை என்ன கொடுக்க தயாராகி சக்குரா பக்கத்தில் போக டக்குன்னு மியா என்ன பண்ணனா கையை தள்ளி விட்டு அவன் போய் இந்த சக்குரா பொண்ணுக்கு வந்து கிஸ்ஸை கொடுத்துட்டான். அவ்வளோதான், அந்த பொண்ணு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பத்திரகாளி ஆடிட்டான். டேய் நான் யார்கிட்ட கிஸ்ஸை கேட்டேன், யார் வந்து என்ன கொடுக்குறீங்க அனி அந்த பொண்ணு வந்து கத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. ஏன்டா நீ இப்படி பண்ண அனி கை வந்து மியா கிட்ட கேட்க, இந்த மியா பையன் இருக்க டென்ஷன்ல கையோட கன்னத்துலேயே ஒரு அறைய விட்டான். ஏண்டா எவ்வளோ தைரியந்தா ஓ லவ்வரை கண்ணு முன்னாடியே வச்சுக்கிட்டு இன்னொரு ஆளுக்கு வந்து நீ கிஸ் கொடுக்க போறேன்னு எவ்வளோ தைரியம் பேசியிருப்பேன். என் மனசு வலிக்கும்னு உனக்கு என்ன புரியாதடா, நீ என்ன மறமாட்டையா அப்படின்னு இந்த மியா பையன் வந்து திட்டி விட்டு அவனோட வேகமா வீட்டுக்கு ஓடிட்டான். ஓடி போனவே ரூம்குள்ளேயே தான் இருக்கான். ரூம்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். டேய் சாரிடா, ஏதோ தெரியாதனோ பண்ணிட்டேன், அதான் அந்த தப்பை கூட பண்ண விடாம நீ தான் தடுத்து நிறுத்திட்டியே, சாரிடா. என்ன இது இன்னமும் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு இந்த கைப்பை வந்து மியாவை சமாதானப்படுத்துறேன்னு பக்கத்துல போய்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், பக்கத்துல போனோடனே சண்டையாச்சு ஏதாச்சுன்னு ரெண்டு பேருக்கு நல்ல எல்லா சண்டையும் முடிஞ்சு போச்சு. சண்டை முடிஞ்ச கையோடைய ரெண்டு பேருக்குள்ள வந்து நடக்க வேண்டிய எல்லாமே நல்லா சீரும் சிறப்புமா வந்து நல்லா தான் போயிருக்கு. இப்போதான் எல்லா விஷயத்தையும் இவங்க ரெண்டு பேரும் நல்லா ப்ராப்பராக பண்ணிக்கிருக்காங்க. இப்படியே நாட்களும் ஓடுது. இந்த கைப்பையனும் ரைட்டர் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணியிருக்கான். நாவல் எழுதுறது அது இதுன்னு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்களும் ஓடுதுல. இந்த கைப்பையனுக்கும் இப்போ மனசுக்குள்ள தோணுச்சு, சரி ஊருக்கு போனால் என்ன அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு அவன் ஒத்த காலம் நிற்பாங்க. இதுக்கு மேலே வளைச்சு வச்சு என்ன போகுது, டே மியா வா ஊருக்கு போகலான்னு இந்த கைப்பை வந்து இப்போ தெளிவாக முடிவெடுத்துட்டு இந்த மியாவை கூப்பிட்டுட்டு அவனோட சொந்த ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக நல்ல முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு முடிவோட இந்த மூவி வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த மூவி வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய சுவாரஸ்யமான மூவிஸ் ட்ராமாஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பாய்.